கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் திடீர் திருப்பமாக மேலும் ஒரு தனியார் பள்ளி முதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் பள்ளி முதல்வர் சிக்கியது எப்படி? பள்ளியில் போலி என்சிசி முகாம், மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவத்தில் அடுத்தடுத்து திருப்பங்கள். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள தனியார் பள்ளி முதல்வர் யார்? கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாமை நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதன் நடுவே கைது நடவடிக்கைக்கு முன்பாக எலி பசையை தின்று தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இருந்தும் விசாரணையை தீவிரப்படுத்திய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன. சிவராமன் மேலும் பல பள்ளிகளில் போலி என்சிசி முகாம்கள் நடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அங்கேயும் தனது அத்துமீறலை சிவராமன் நிகழ்த்தியிருப்பாரா என்ற கோணத்தில் விசாரணையை அவர்கள் தீவிரப்படுத்தினர். போலீசார் எண்ணியது போலவே மேலும் ஒரு பள்ளியில் சிவராமன் ஒரு மாணவியிடம் அத்துமீறியது அம்பலமானது. பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஜனவரி மாதம் சிவராமன் போலி என்சிசி முகாம் ஒன்றை நடத்தியுள்ளார். அப்போது அங்கு படிக்கும் 14 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த பள்ளி மாணவி புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகத்தினர் அதை மூடி மறைத்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல்களை கண்டுபிடித்த போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்த சிவராமனின் கூட்டாளிகளான சுதாகர், கமல் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தற்போது அந்த பள்ளியின் முதல்வரான வினோதினி என்பவரும் சிறப்பு புலனாய்வு குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பள்ளியின் தாளாளர், பள்ளி ஆசிரியர்களிடமும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர்களும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் கைது நடவடிக்கைகள் அந்த மாவட்ட மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.